ஹலோ கைஸ், புது பாட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த வாட்டி வந்து சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் பாட்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது ஃப்ரீயாகவும் நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய டெலிகிராம் குரூப்பில். அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ப்ரொடெக்ஷன் பாட்னா என்ன ஃபஸ்ட்டு அது பார்ப்போம். ப்ரொடெக்ஷன் பாட்னா நீங்கள் வந்து மேனுவல் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து டிபிஎஸ்எல்ன்றது வைக்கணும், கரெக்டாக இல்லையா? ஷார்ப்பாக வந்துங்க எனக்கு வந்து அந்த டைமில் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ அது எம்டி ஃபைலே இன்பில்டாக இருக்குது ப்ரோ, பல்க் ஆர்டர் அப்புறமேட்டு அப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணாது, ஓகேவா? அந்த டைமில் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரொடெக்ஷன் பாட்ன்றதை நம்ம இதிலே போட்டுக்கணும் இன்பில்டாக. $100 மைனஸில் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். மேக்ஸிமம் ஃப்ளோட்டிங் லாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம $100 வச்சிங்கன்னா 100 இங்கே வந்து $800 இருக்கா, அதுக்கு வந்து $100 வச்சிங்கன்னா அந்த டாலரில் மார்க்கெட் எப்போ லாஸில் போதோ அந்த டாலர் க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. மேலே வந்து டிபி வந்து பார்த்தீங்கன்னா $100 வச்சிங்கன்னா ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்னு வச்சிங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். இப்போ நான் பை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பை எடுக்கிறேன், ஓகேவா? இங்கே பாருங்கள், இதை பார்த்துட்டே இருங்க. எப்போ வந்து மைனஸில் $100 போதோ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். எப்போ வந்து ப்ராஃபிட்டில் வந்து போதும் $100 எப்பவுமே அது க்ளோஸ் ஆகிடும், ஓகேவா? இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எத்தனை லேயரிங் அடித்தாலும் ஓகே தான். எத்தனை வேணும் அடிங்க, எல்லாத்துக்கும் எஸ்எல்டிபி போட்டே வரும். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும், மேனுவல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ப்ளஸ் வந்து மணி மேனேஜ்மெண்ட் தெரியாதவங்களுக்கு வந்து இதில் போட்டுக்கலாம். ஒரு $1000 இருக்குன்னா 10% வந்து மைனஸ், $1000 இருக்குன்னா 1% மைனஸ் $10 அப்படி வச்சுக்கலாம். சென்ட்டுக்கும் இதுக்கும் சேம் தான் கான்செப்ட். $100 டெபாசிட் பண்ணிங்கன்னா $10,000 காமிக்கும். இங்கே வந்து 10%னா எவ்வளோ? $1000, ஓகேவா? $1000 10% அப்படி வச்சுக்கணும், ஓகேவா? டாலருக்கும் சென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது டாலரில் போட்டு குழப்பிக்காதீங்க, ஓகேவா? சென்ட்டு $100க்கு $10,000 வரும். 10%ன்றது $1000, ஓகேவா? வந்துடணும். ஓகே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் மேனுவல் ட்ரேட் பண்ணிங்கன்னா எஸ்எல்டிபி போட்டுகிட்டே ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த கான்செப்ட்டை விடுங்க. இப்போ விபிஎஸ் உள்ள போகலாம், சரிங்களா? பாட் நம்ம இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது? இதில் வந்து 2 கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரீ பாட்டும் கொண்டு வந்திருக்கேன். பெய்டு பாட் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க எப்பவுமே, ஏன் பாட் செல் பண்ணுறான்னு அந்த இது தேவையில்லை நம்மளுக்கு. இனிமேல் ஃப்ரீயாக கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க, ஓகேவா? எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டுன்னு அடிங்க சர்ச்சில். ரிமோட் இந்த எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இருக்கும். ரிமோட் அழுத்தினீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ஐடி போடுங்க. இது வந்து விபிஎஸ், ஓகே? விபிஎஸ் வந்து தனியாக பை பண்ணணும். நீங்கள் எல்லாருமே பை பண்ணி ஆகணும். சர்வர் சொல்லுவாங்க. இப்போ கூகுள் க்ளவுடில் இருக்குது பார்த்துட்டிங்களா? உங்கள் ஃபோட்டோலாம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அது வந்து சர்வர் சொல்லுவாங்க. அந்த சர்வரில் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். உங்கள் மொபைல் வந்து கிராஷ் ஆனாலும் எதுவானாலும், ஆனால் எதில் லாகின் பண்ணாலும் இது தெரியும். அதேமாதிரி தான் விபிஎஸ் வந்து நம்ம சிஸ்டம் வந்து எப்போவுமே ஆன்லேயே இருக்கணும். ஆனில் இருந்தால் தான் பாட் ரன் ஆகும். அதேமாரி அந்த சர்வரில் வந்து பாட் ரன் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்னொரு சிஸ்டம். கனெக்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டும் ஐடியும் கேட்கும், அது போட்டுருங்க, சரிங்களா? போட்ட பிறகு இந்தமாரி வரும். இந்தமாரி உள்ளே ஓப்பன் ஆகும், இன்னொரு சிஸ்டம் ஓப்பன் ஆகும், சரிங்களா? புரியுதா இல்லையா? நான் சொன்னல கூகுள் க்ளவுட் மாரி எப்போ வேணாலும் அது லாகின் பண்ணிக்கலாம். இதுவும் எப்போ வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். எல்லா சிஸ்டம்லையும் லாகின் பண்ணிட்டு உள்ளே MT5 இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். ஃபைல் வந்து நான் என்னோடய டெலிகிராமில் கொடுத்துருங்க. அப்படின்னா நீங்கள் எக்ஸ்என்எஸில் போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள், ஓகே? உள்ளே போயிட்ட பிறகு லாகின் பண்ணிக்கோங்க. அதிலே கீழே கேட்கும், ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சர்வர் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகும் பேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறோம், ஓகே? எக்ஸாம்பிள் $100 இருக்குது, $10,000, ஓகேவா? இங்கே வந்து நம்ம சார்ட் பார்க்கணும். சார்ட் வந்து கோல்டு சார்ட் ஓப்பன் பண்ணோம். சப்போஸ் இங்கே கோல்டு சார்ட் இல்லை, XUSD சீன் இருந்ததுன்னா சென்ட் அக்கௌண்ட், சரிங்களா? சென்ட் அக்கௌண்ட் வந்து இங்கே XUSD இல்லைனா ரைட் கிளிக் அழுத்துங்க, ஷோ சிம்பிள் அழுத்துங்க. அழுத்திட்ட பிறகு இல்லை ஃபாரெக்ஸ்னு இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் வரும் எவ்வளோ அசெட் வேணும். என்னென்ன கோல்டு கலரில் இருந்ததுன்னா வெளியில் இருக்குன்னு, சில்வர் கலர் இருந்தால் இன்னும் வெளியில் வரல. இப்போ எக்ஸாம்பிள் USD JPY அழுத்துறேன்னு வச்சுக்கலாம், இங்கே பாருங்கள் வெளியில் வந்துச்சு. அந்தமாரி வந்து இருக்கும், ஓகேவா? இங்கே இல்லாத பேர் வந்து இது உள்ளே இருக்கும். செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு ரைட் கிளிக் அழுத்திங்கன்னா சிம்பிள் இது உள்ளே போயிட்டு கிரிப்டோன்னா கிரிப்டோக்கு போகலாம், ஃபாரெக்ஸ்னால் ஃபாரெக்ஸ் போய்க்கலாம், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு சார்ட் விண்டோன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சார்ட் ஓப்பன் ஆகிடும். அதேமாதிரி எத்தனை வேணால் ஓப்பன் ஆகும், நிறைய சார்ட், ஓகேவா? எடுத்தோடனே 1 ஹவர் சார்ட்டில் தான் இருக்கும். நம்ம 1 மினிட் மாற்றிக்கணும். மேலே இருக்க பாருங்கள் 1 மினிட்னு சொல்லிட்டு 1 மினிட்டில் வச்சுட்டு இன்னொரு சார்ட் எனக்கு வேணும், ஓகேவா? அது எதுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, இன்னொரு சார்ட்டு அதே கோல்டில் இன்னொன்று வேணும். எதுக்குன்னா இதில் வந்து நம்ம பாட் கனெக்ட் பண்ண போகிறோம். பீட்டா ஏஜின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். எஸ் கொடுத்துட்டு இதில் வந்து இன்புட்டில் வந்து $100க்கு வந்து 0.01 வைக்க போகிறோம். $100னா சென்ட்டில் போட்டிருக்கோம் இவர், ஓகேவா? $10,000 காமிக்கும். சென்ட்டில் வந்து 0.01 வச்சுட்டு $1 அப்படின்னு வைக்கணும். எதுக்குன்னா இது வந்து ஒரு கான்செப்ட், டிபின்ற ஒரு கான்செப்ட், சரிங்களா? அதேமாரி $200 போகும்போது இங்கே 2ன்னு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வைக்கும்போது இது என்னென்னா மேக்ஸிமம் இது வந்து 8% தான் டவுன் போகும். சப்போஸ் போச்சுன்னா
ப்ரொடெக்ஷன் பாட் வைக்கணும். ஓகேவா, ஏன்னா நம்ம சேஃப்டிக்கோசரம் வைக்கணும். நம்ம லிக்விடிலேருந்து 10% நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் வைப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா டிபின்றது அதில் $1 இருக்குது. டார்கெட் வந்து நம்ம அன்லிமிட்டட் வச்சுக்கலாம். டார்கெட் தேவையில்லை நம்மளுக்கு. இந்த பாட்டில் வந்து எஸ்எல் மட்டும் தான் தேவை. ஓகேவா, இதுக்கான எஸ்எல் வந்து 10%. 10,000 USDக்கு 10%ன்றது பார்த்தீங்கன்னா 1000 USD. சரிங்களா, 1000 USD நான் இங்கே போட்டுட்டேன். குழப்பிக்காதீங்க, டாலர்னு சொல்லிட்டு $100 போட்டுக்காதீங்க. ஏன்னா சென்ட்டில் இருந்தால் நம்பர்ஸ் தான் மேட்ரு. இங்கே வந்து சென்ட் டு டாலர் மேட்ரு கிடையாது. இங்கே வந்து 10,000 இருக்குன்னா 10%னா 1000 USD. ஓகே கொடுத்துருங்க. இது வந்து டிபி வந்து வேணாம், அது அன்லிமிட்டடாக வச்சுருங்க. ஏன்னா இதில் பாட்டில் டிபி இருக்குனால இங்கே வேணாம். ஓகேவா, ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு லைவ் ட்ரேட் வந்து ஆனில் இருக்கணும். ஆட்டோ ட்ரேடிங் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனில் இருக்கணும். நியூஸ் டைமில் எல்லா டைம்லையும் ரன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் வந்து ப்ரொடெக்ஷன் பாட்டுனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எட்ஜிங் வந்து மாட்டிக்கு லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டில் பொறுத்த வரைக்கும் எட்ஜ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மார்க்கெட் என்ன ஒரு பக்கம் போகும், எட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதனால் வந்து ப்ராஃபிட் அதில் தான் பண்ண முடியும், வேறு எதுலேயும் பண்ண முடியாது. இதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்லி 20% வந்துடுது. சரிங்களா, இந்த மாதம் எல்லாருக்குமே வந்து 20% வந்துச்சு. ப்ரொடெக்ஷன் இருக்குது ப்ளஸ் வந்து சரிங்களா, எஸ்எல்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பெய்டு பாட் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரீ பாட் தான் கொடுத்துட்ருக்கேன். எதுக்காக வந்து $5,000 மினிமம் இருந்தால் தான் நான் கொடுப்பேன்னு சொன்னேன்னா, 5,000 இல்லை 2,000 இருந்தால் கூட ஓகே தான். $5,000 எதுக்குன்னு சொன்னோன்னா, நம்ம விபிஎஸ் சர்வருக்கு வந்து நம்ம பே பண்ணணும். ஓகேவா, நம்ம அந்த க்ளவுடு சொன்ன பார்த்தீங்களா, கூகுள் க்ளவுட் மாரி, அந்த சர்வருக்கு வந்து நம்ம எல்லோரும் பே பண்ணி ஆகணும். இப்போ சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் நான் உள்ளே சேர்த்துட்டேன். ஓகேவா, இல்லை 2 விதமான பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இப்போ $100 இப்போ பீப்புள்ஸ்லாம் நான் சேர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டி பீப்புள்ஸ்லாம். இப்போ வந்து அவங்களாம் ஜாயின் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல சம்பாதிப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து விபிஎஸ் பே பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கரெக்டாக இருக்காது. என்ன பண்ணுவாங்க, ரிஸ்க் அதிகமாக வைப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களாம் அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வாஷ் அவுட் ஆகும் அக்கௌண்ட்டு, இல்லை என் பேர் தான் கெட்டு போயிடும். ஓகேவா, ஃபண்ட் அதிகமாக வச்சுருக்காங்க, ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் வந்து எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. இப்போது எல்லாராலையும் பண்ண முடியாத ப்ரோ, இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ பாட்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லாஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு வரும். ஓகேவா, அது வரைக்கும் பெரிய பெரிய ஃபண்டு வச்சுருக்கவங்கள தான் இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ தான் கரெக்டான மைண்ட் செட் இருக்கும். ஓகேவா, அதனால தான் நான் சொல்கிறேன். ப்ரொடெக்ஷன் பாட் இருக்குது, எல்லாமே போட்டாச்சு. லைவ் ட்ரேட் ஆனில் இருக்கணும். அப்பயும் வந்து ட்ரேட் வந்து எப்போயாச்சும் தான் எடுக்கும். நீங்கள் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். அப்படியே ஆன் பண்ணிட்டு வச்சுருந்தோம். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கணும், மறந்துடாதீங்க. ஆட்டோ ட்ரேட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆனு, இது வந்து ஆஃப். ரெட் கலர் இருந்தால் ஆஃபில் இருக்கணும். இது ஆன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பாட்டிலாக ஃபிக்ஸ் பண்ணணும். சார்ட் வச்சுட்டு இங்கே பீட் ஆயிடுச்சு, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேவா, எஸ்ஸு, அப்புறம் ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்திங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்து ப்ளூ கலரில் இருந்தால் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு மாதிரி கிரே கலரில் இருந்ததுன்னா ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இங்கே கிரே கலரில் இங்கே ஆன் பண்ணி கிரே கலரில் இருக்குன்னா, உள்ளே போய்ட்டு காமனில் போய்ட்டு அலோ லைவ் ட்ரேடிங் கொடுத்துருங்க, டிக் போட்டுருங்க, ஓகே கொடுத்துருங்க. இதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா, இதுவும் இதே கான்செப்ட் தான். இங்கேயும் கிரே கலரில் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ காமனில் போய்ட்டு அவ்வளோ லைவ் ட்ரேடிங் கொடுத்துருங்க. பாட்டில் என்ன பிரச்சனை, இப்போ பைக் ஓட்டும்போது இல்லை கார் ஓட்டும்போது இன்ஜினில் என்ன பிரச்சனைனா, நம்ம இன்ஜினில் பிரச்சனை இன்ஜின் தான் பார்ப்போம். அதான் எதே மாரி தான். சில சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா, புது காரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஸ்பிளேல காமிச்சிடும். அந்தமாரி வந்து ஜேர்னலில் போய் பார்க்கணும். நம்ம பாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா, அதை பாருங்கள், எனேபிள் பண்ணியிருக்கோம் பாட்டு, அப்புறமேட்டு இது பண்ணியிருக்கோம். எல்லாமே இந்த இன்புட்டில் எக்ஸ்போர்ட் அட்வைசரில் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். ஆட்டோ டேட் இஸ் எனேபிள் அப்படின்னு காமிக்குது. ஓகே, ஏன்னா எரர் வந்துச்சுன்னா இந்த 2 இதில் காமிக்கும், ஜேர்னல்லையும் இதுலையும். நம்ம ட்ரேட் எடுத்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் காமிக்கும். அப்புறமேட்டு ரிப்போர்ட், நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், ட்ரேடு வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம், அப்படி சொல்லிட்டு எல்லாமே இதிலே இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல்லேயும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு. ஓகேவா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஃபைல் எங்கே அப்லோட் பண்ணணுன்னா, ஃபைல் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் டேட்டா, அப்புறம் MQL ஃபைல், எக்ஸ்போர்ட் அட்வைசர் இதுவில் போய்ட்டு தான் நம்ம பாட் ஃபைலை இங்கே பேஸ்ட் பண்ணணும். இதுதான் அது. இதுவும் ப்ரொடெக்ஷன் பாட்டும் பேஸ்ட் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் அழுத்தி ரிஃப்ரெஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் அட்வைசர்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். எனக்கு இந்த நேவிகேட்டர்ஸு இதுவே காமிக்கல, இதுவே காமிக்கல, எனக்கு இதுவும் காமிக்கலன்னா எங்கே போகிறீங்கன்னா, உள்ளே போய்ட்டு வியூ அழுத்தினீங்கன்னா மார்க்கெட் வாட்ச் அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஓகேவா, வியூ கொடுத்துட்டு நேவிகேட்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடும். கீழே வந்து பாட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அவ்வளோதான். டைம் ஃப்ரேம் 1 மினிட்ல இருக்கணும், மறந்துடாதீங்க. இதோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்போம், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பார்ப்போம் நம்ம. இதுக்கு மேலே அவ்வளோதான். பாட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மேக் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், அப்போ என்ன ப்ரோ உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு லாபம் இருக்குது. என்னென்னா, இதில் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறதுனால நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது இல்லாமல் நானும் ப்ராஃபிட் பண்ணுவேன். எப்படின்னா, நான் வந்து என்னோடய ரெஃபரலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணி விட்ருவேன், எனக்கும் இன்கம் வரும். ஓகேவா, ஏன் ப்ரோ அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம இதுக்கு சார்ஜஸ் எதுவும் பண்ணுறது போகிறது இல்லைல்ல. உங்களுக்கோசரம் நான் எஃபர்ட் போடுறேன், இதெல்லாம் பண்ணுறேன்னா இது பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் இது கொடுக்கணும், அது கொடுக்கணும். அப்டேட் பண்ணணும்னா பாட் வந்து எப்பவுமே நம்ம டார்க் ஹோல் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம் பாட் வந்து. அதுக்கப்புறம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இல்லை சஜஷன் வேறு கேட்பேன். வேறு என்னாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வேணா அது மேக் பண்ணி நான் கொடுப்பேன். ஓகேவா? உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் உள்ளே இருக்கும் கண்டிப்பாக. ஏர்ன் பண்ண முடியும் எல்லாமே. என்னோடய லைவ் அக்கௌண்ட்டு $10,000 நான் ஷோ பண்ணியிருப்பேன். எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் மறக்காமல். ஓகேவா? நான் இங்கே கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணாலும் நீங்கள் வந்து எல்லோரும் ட்ரேட் பண்ணுறோம்னா நானும் கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட் பண்ணுவேன். நானும் டெவலப் ஆவேன், நீங்களும் டெவலப் ஆவீங்க. அவ்வளோதான். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். சரிங்களா? அந்த ரெஃபரலில் வேறு எங்கேயோ நீங்கள் ஜாயின் பண்ணல எவனுக்காவது போய் தான் ஆகும். சரிங்களா? அது நம்மளுக்கு இருந்தால் நம்ம க்ரோ ஆனால் நம்ம நல்லாயிருக்கும் நம்ம கம்யூனிட்டி வந்து. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கோசம் தான் அது வந்து அந்த அமௌண்ட்டு திருப்பி உங்களுக்கு தான் வரப்போகுது. ஓகேவா? எந்த ப்ரோக்கர் ட்ரேட் பண்ணாலும் எல்லாமே யாருக்காவது போக தான் செய்யும். ஓகேவா? அதனால் நம்ம ரெஃபரல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் ட்ரேடில் ரன் பண்ணிங்கன்னா போதும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகேவா? நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்கர் வந்து சிபிடி மார்க்கெட். என்ன எக்ஸ்என்எஸ்ல வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ப்ராப்ளம் நிறைய இருக்குது. சிபிடி மார்க்கெட் 2008 இருக்குது. ஓகேவா? நானும் அதில் மாறிட்டேன். ஐஎன்ஆர் பேமெண்ட் எல்லாமே இருக்குது. துபாயில் ஒரு ப்ரோக்கர் ஆஃபீஸ்லாம் இருக்குது நிறையா. ஓகேவா? துபாய் நான் கிளம்புவேன். நாங்கள் போய் எல்லாத்தையும் பார்த்து நான் உங்களுக்கு வீடியோலாம் அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.